அதிகாலை 4:30. கிராமம் இன்னும் முழுமையாக விழித்திருக்கவில்லை. பனித்துளிகள் புல்வெளியில் மின்னின. ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் பாலுக்காக காலி பாத்திரங்கள் காத்திருந்தன. அந்த ஊரில் பெரிய நிலத்தரசி என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது காயத்ரி தான். 34 வயது. கணவர் இறந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 100 ஏக்கர் தென்னந்தோப்பு, பெரிய பால் பண்ணை, அரிசி ஆலை, வாடகை வீடுகள், சொத்துக்கு குறைவில்லை. ஆனால் அந்த பெரிய பங்களாவில் அவள் மட்டும் தனியாக வாழ்ந்தாள். பணியாளர்கள் அனைவரும் அவளை மதித்தனர். ஆனால் அவள் முகத்தில் இருந்த தனிமையை யாராலும் கவனிக்க முடியவில்லை. அதே ஊரின் பால்காரன் வினோத், 28 வயது. உழைப்பே வாழ்க்கை. தினமும் அதிகாலை ஒவ்வொரு வீட்டுக்கும் பால் கொண்டு செல்லும் அவன் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பான். ஒரு நாள் காயத்ரியின் பால் பண்ணையில் வேலை பார்த்த கணக்காளர் திடீரென வேலை விட்டு சென்றார். அன்றே முதல் முறையாக பண்ணையில் இருந்து பாலை நகரத்திற்கு கொண்டு செல்ல வினோத்திடம் உதவி கேட்டாள் காயத்ரி. 2 நாள் மட்டும் உதவி செய்ய முடியுமா என்ற அவளின் ஒரே கேள்வி வினோத்தின் வாழ்க்கையையும் காயத்ரியின் இதயத்தையும் முழுவதுமாக மாற்றப் போகிறது என்பதை அவர்கள் இருவரும் அப்போது அறிந்திருக்கவில்லை. அன்று அதிகாலையில் பனியால் நனைந்த தோட்டத்தில் அவர்கள் முதல் முறையாக நீண்ட நேரம் தனியாக பேசினர். அந்த உரையாடல் ஒரு வேலை ஒப்பந்தமாக தொடங்கியது. ஆனால் முடிவில் அது இருவரின் வாழ்க்கையையே மாற்றிய ஒரு உணர்வாக மாறத் தொடங்கியது. அடுத்த நாள் அதிகாலை பனிமூட்டம் இன்னும் விலகவில்லை. காயத்ரியின் பண்ணை முழுவதும் மாடுகளின் சத்தமும் பால் கறக்கும் பெண்களின் பேச்சு மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. வினோத் தனது 2 சக்கர வாகனத்தில் பண்ணை வாசலுக்கு வந்தான். காலை வணக்கம் அம்மா என்று மரியாதையாக கூறினான். காயத்ரி புன்னகைத்தாள். என்னை எல்லாரும் முதலாளி அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க, ஆனா நீ காயத்ரின்னு சொல்லலாம். வினோத் சற்று தயங்கினான். அது சரியா இருக்குமா? நான் சொல்றேனே. அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு ஒரு நெருக்கத்தை உருவாக்கியது. அன்று முழு நாளும் பால் கேன்களை ஏற்றுவது, கணக்கு எழுதுவது, நகரத்திற்கு அனுப்புவது என வினோத் ஓய்வில்லாமல் உழைத்தான். மதியம் வேலை முடிந்த பிறகு பணியாளர்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்றனர். வினோத் மட்டும் இன்னும் கணக்கை சரிபார்த்து கொண்டிருந்தான். காயத்ரி அவன் அருகே வந்து ஒரு டம்ளர் காஃபியை வைத்தாள். காலையிலிருந்து ஓய்வே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. வேலைன்னா அப்படித்தான். இவ்வளவு நேர்மையா வேலை பார்க்குறவங்கள இப்போ பார்க்கவே முடியல. அவளின் பாராட்டில் வினோத்துக்கு ஒரு பெருமிதம் ஏற்பட்டது. அடுத்த சில நாட்களில் வினோத் தினமும் பால் பண்ணைக்கு வர ஆரம்பித்தான். பால் வியாபாரத்தில் இருந்த பல குழப்பங்கள் அவன் வந்த பிறகு குறைய ஆரம்பித்தன. காயத்ரியும் அவனை நம்ப ஆரம்பித்தாள். ஒரு மாலை மழை பெய்யத் தொடங்கியது. பண்ணையின் பின்புற தென்னந்தோப்பில் இருவரும் கணக்கு பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று பலத்த காற்று வீசியது. காகிதங்கள் அனைத்தும் பறந்தன. அவற்றை பிடிக்க இருவரும் ஒரே நேரத்தில் ஓடினர். ஒரே கோப்பை பிடிக்க இருவரின் கைகளும் ஒன்றாக தொட்டன. ஒரு கணம் இருவரும் அமைதியாக ஒருவரையொருவர் பார்த்தனர். வினோத் உடனே கையை பின்வாங்கினான். மன்னிக்கவும். காயத்ரி மெதுவாக சிரித்தாள். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. அந்த மாலை இருவரின் மனதிலும் ஒரு புதிய உணர்வை விதைத்தது. அடுத்த வாரம் காயத்ரி நகரத்திற்கு சென்று வர வேண்டியிருந்தது.
கார் பழுதாகிவிட்டதால் வினோத் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்ல முன்வந்தான். முதலில் அவள் தயங்கினாள். ஊர்ல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வினோத் அமைதியாக சொன்னான். மக்கள் என்ன பேசுறாங்கன்னு நாம வாழ ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையே நமக்காக இருக்காது. அந்த வார்த்தைகள் காயத்ரியின் மனதில் ஆழமாக பதிந்தன. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவள், சரி போகலாம் என்று சொன்னாள். அவள் முதல் முறையாக அவனுடைய வண்டியில் ஏறினாள். பின்னால் அமர்ந்திருந்தாலும் மனதில் ஏதோ சொல்ல முடியாத பதற்றம். வினோத்துக்கும் அதே நிலை. மழைக்கு பிறகான சாலையில் மெதுவாக பயணம் தொடங்கியது. ஆனால் அவர்களை தெரியாமல் சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த ஒருவர் அந்த காட்சியை தன் கைபேசியில் படம் எடுத்து கொண்டிருந்தார். அந்த ஒரு புகைப்படம் காயத்ரியின் மரியாதையையும் வினோத்தின் வாழ்க்கையையும் அடுத்த சில நாட்களில் தலைகீழாக மாற்றப் போகிறது. அடுத்த நாள் காலை கிராமம் முழுவதும் ஒரு புகைப்படம்தான் பேசப்பட்டது. முதலாளி அம்மா பால்காரனுடன். யாரும் உண்மையை அறிய முயலவில்லை. தங்கள் கற்பனைகளிலேயே உண்மையாக மாற்றிக்கொண்டனர். பண்ணைக்குள் வந்த வினோத்தை சிலர் ஏளனமாக பார்த்தனர். சிலர் பேசாமல் விலகிச் சென்றனர். காயத்ரி எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்தாள். அன்று மதியம் அவள் அனைத்து பணியாளர்களையும் அலுவலகத்திற்கு அழைத்தாள். வினோத் இந்த பண்ணையில் வேலை பார்க்கிறார். அவர் மீது யாராவது அவதூறு பேசினால் அது என்னை பற்றி பேசுவதற்கு சமம். இனிமேல் இது போன்ற பேச்சு வேண்டாம். அவளின் உறுதியான குரல் அனைவரையும் அமைதியாக்கியது. ஆனால் வினோத் மட்டும் அமைதியாக இல்லை. என்னால உங்க பேருக்கு களங்கம் வந்துடுச்சு. நான் நாளையிலிருந்து வேலைக்கு வரமாட்டேன். காயத்ரி அவனை நேராக பார்த்தாள். நீ தப்பே செய்யல, அப்புறம் ஏன் ஓடணும்? ஊரு பேசுது. ஊரு இன்று பேசும், நாளை வேற ஒருத்தரை பேசும். ஆனால் உண்மையோ மாறாது. அந்த வார்த்தைகள் வினோத்தின் மனதில் தைரியத்தை ஏற்படுத்தின. நாட்கள் கடந்தன. வினோத்தின் நேர்மை காரணமாக பண்ணையின் வருமானம் உயர்ந்தது. சில வருடங்களாக இருந்த கணக்கு குழப்பங்களும் சரியாகின. ஒரு மாலை பண்ணையின் தென்னந்தோப்பில் சூரியன் மறையும் நேரம். காயத்ரி மெதுவாக நடந்தாள். வினோத், ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. நான் முதலாளி, நீ வேலை பார்க்கிறவன். இந்த வித்தியாசம் உனக்கு எப்போதாவது சுமையா தோணிச்சா? வினோத் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இப்போ உங்களை பார்க்கும்போது பெரிய வீட்டில் தனியாக வாழும் ஒரு நல்ல மனசு கொண்ட பெண்ணாத்தான் தெரியுறீங்க. காயத்ரியின் கண்கள் கலங்கின. 3 வருஷமா எல்லாரும் என்ன முதலாளி அம்மான்னு தான் பார்த்தாங்க. ஒரு சாதாரண மனிதரா யாரும் பார்க்கல. அந்த மாலையில் இருவருக்கும் இடையே இருந்த மரியாதை மெதுவாக ஆழமான பாசமாக மாறியது. சில மாதங்கள் கழித்து கிராம கோவிலின் திருவிழா. அனைவரும் கூடியிருந்தனர். காயத்ரி மேடையில் நின்று பேசினாள். இந்த பண்ணை இன்று நல்ல நிலையில் இருக்க காரணம் வினோத். அவரை நான் ஒரு வேலைக்காரனாக மட்டும் பார்க்கவில்லை. என் வாழ்க்கை பயணத்தில் என்னுடன் நடக்க தகுதியான மனிதராக பார்க்கிறேன். கூட்டம் முழுவதும் அமைதியாகியது. வினோத் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். அவள் அவன் அருகில் வந்து மெதுவாக கேட்டாள், வாழ்க்கை முழுக்க என்னோட கூட வருவியா? வினோத்தின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். இதைவிட பெரிய மரியாதை எனக்கு வேற எதுவும் கிடையாது. சில நாட்களில் குடும்பத்தினரின் சம்மதத்துடன்
எளிமையான முறையில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகும் காயத்ரி அதே எளிமையோடும் வினோத் அதே பணிவோடும் பண்ணையை முன்னேற்றினர். ஒரு காலத்தில் அவர்களை பற்றி வதந்தி பரப்பிய அதே மக்கள் இன்று அவர்களை பார்த்து உண்மையான அன்பு மரியாதையில்தான் ஆரம்பிக்கிறது என்று பேச ஆரம்பித்தனர். அவர்களின் வாழ்க்கை செல்வத்தால் அல்ல, ஒருவர் மீது ஒருவர் வைத்த நம்பிக்கையால் நிறைவடைந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.